அனைவருக்கும் வணக்கம் மக்களே. நான் உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடர் பேசுகிறேன். நம்ம யூடியூப் சேனலில் தினந்தோறும் பல ஆன்மீக தகவல்களை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அந்த வகையில் இன்றைக்கு மிகவும் முக்கியமான ஒரு ஆன்மீக பதிவு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம். சனீஸ்வரர் பிடியிலிருந்து தப்பிக்கும் ரகசியம். திருவண்ணாமலையில் வாழ்ந்த ஒரு சித்தர் சொன்ன பரிகார முறை இதோ உங்களுக்காக. தினமும் உலர்ந்த திராட்சையை ஒரு கைப்பிடி அளவுக்கு காலையில் காகத்திற்கு அளிக்க வேண்டும். உயிரே போக வேண்டும் என்ற விதி இருந்தாலும் அதையே மாற்றக்கூடிய சக்தி இதற்கு உண்டு என்கிறார். வன்னி மர விநாயகருக்கு பச்சரிசி மாவு படைத்தாலும், சனிக்கிழமைகளில் விரதம் இருந்தபடி எள் கலந்த தயிர் சாதம் படைத்தாலும் ஒரு மிகப்பெரிய கவசம் போல் அது நம்மை பாதுகாக்கும் என்கிறார். காகத்திற்கு தினமும் காலையில் சாதம் வைக்கும் போது உங்களுக்குள் ஏற்படும் உணர்வா, இல்லை நிஜமாகவே பித்ருக்களின் ஆசியா தெரியவில்லை. ஆனால் உங்கள் வாழ்வில் திடீரென்று நடக்கும் அசம்பாவிதங்கள், விபத்துகள், வீண் பழி போன்றவை உங்கள் கிட்டவே நெருங்காது. செய்வினை கோளாறுகள் உங்கள் வீட்டு பக்கமே வராது. தீராத கடன் தொல்லைகள், புத்திர சந்தான பாக்கியம் போன்ற மிக முக்கியமான பலன்களையும் உங்கள் நியாயமான அபிலாஷங்களையும் தங்கு தடையின்றி நிறைவேற்றுவதில் மிக முக்கிய பங்கு வகிப்பது உங்கள் முன்னோர் வழிபாடுதான். உங்கள் முன்னோர்களுக்கே நீங்கள் உணவிடும் புண்ணியம் என்கின்ற அபரிவிதமான சக்தியை உங்களுக்கு அளிக்க வல்ல அற்புதமான ஜீவராசி காக்கை இனம். குடும்ப ஒற்றுமை வேண்டும் என்று நினைக்கும் சுமங்கலி பெண்கள் காக்கைகளை வழிபடுவது வழக்கம். தன் உடன் பிறந்தவர்கள் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க தங்களிடம் பாசம் உள்ளவர்களாகவும் திகழ இந்த காணுப்பிடி பூஜையை செய்கிறார்கள். திறந்த வெளியில் தரையை தூய்மையாக மெழுகி கோலமிடுவார்கள். அங்கே வாழை இலையை பரப்பி அதில் வண்ண வண்ண சித்தரானங்களை 5, 7, 9 என்ற கணக்கில் கைப்பிடி அளவு எடுத்து வைத்து காக்கைகளை கா கா என்று குரல் கொடுத்து அடைப்பார்கள். அவர்களின் அடைப்பினை ஏற்று காக்கைகளும் பறந்து வரும். அங்கு வந்த காக்கைகள் தன் சகாக்களையும் அழைக்கும். வாழை இலையில் உள்ள அன்னங்களை சுவைக்கும். அப்படி சுவைக்கும் போது அந்த காக்கைகள் கா கா என்று கூவி தன் கூட்டத்தினரை அடிக்கடி அழைக்கும். அந்த காக்கைகள் உணவினை சாப்பிட்டு சென்றதும் அந்த வாழை இலையில் பொறி, பொட்டுக்கடலை, வாழைப்பழங்கள், வெற்றிலை பாக்கு வைத்து தேங்காய் உடைத்து வழிபடுவார்கள். இதனால் உடன் பிறந்த சகோதரர்களுடன் ஒற்றுமை நிலவும் என்பது பெண்களின் நம்பிக்கை. இந்த வழிபாட்டில் வயதான ஆண்களும் கலந்து கொள்வார்கள். மறைந்த முன்னோர்கள், அதாவது பித்ருக்கள், காக்கை வடிவில் வந்து வழிபாட்டில் கலந்து கொள்வதாக பெரியவர்கள் சொல்கிறார்கள். இதனால் பித்ருக்களின் ஆசி கிட்டும் என்பது நம்பிக்கை. மேலும் காக்கைகளை அன்று வழிபடுவதால் சனி பகவானை திருப்திப்படுத்தியதாகவும் கருதுகிறார்கள். காக்கை சனி பகவானின் வாகனம். காக்கைக்கு உணவு அளிப்பது சனிக்கு மகிழ்ச்சி தருமாம். காக்கைகளில் நூபூரம், பரிமளம், மணிக்காக்கை, அண்டங்காக்கை என சில வகைகள் உண்டு. காக்கையிடம் உள்ள தந்திரம் வேறு எந்த பறவைகளிடமும் காண முடியாதாம். யம தர்மராஜன் காக்கை வடிவம் எடுத்து மனிதர்கள் வாழுமிடம் சென்று அவர்களின் நிலையை அறிவாராம். அதனால் காக்கைக்கு உணவு அளித்தால் யமன் மகிழ்வாராம். யமனும் சனியும் சகோதரர்கள் ஆவார்கள். அதனால் காக்கைக்கு உணவிடுவதால் ஒரே சமயத்தில் யமனும் சனியும் திருப்தி அடைவதாக கருதப்படுகிறது. காலையில் நாம் எழுவதற்கு முன் காக்கையின் சத்தம் கேட்டால் நினைத்த காரியம் வெற்றி பெறும். நமக்கு அருகில் அல்லது வீட்டின் வாசலை நோக்கி கரைத்தால் நல்ல பலன் உண்டு. வீடு தேடி காகங்கள் வந்து கரைத்தால் அதற்கு உடனே உணவிட வேண்டும். எனவே காக்கை வழிபாடு செய்தால் சனி பகவான், யமன் மற்றும் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தினை பெற்று மகிழ்வுடன் வாழலாம். அது மட்டுமல்லாமல் ஜென்ம சனி, அஷ்டம சனி, அந்தாஷ்டம சனி, கண்டக சனி மற்றும் சனி தசையால் அவதிப்படுபவர்கள் நான் மேற்கூறிய இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தால் சனி பகவானின் கெடுபலங்களிலிருந்து விடுபடலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.